ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது எந்த சப்ஜெக்டை படிக்கணும், ஓகேவா? குரூப் 1, 2, 2A, 4, ஓகே. BAO இந்த எக்ஸாம்ஸுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, INM, ஓகேவா? INM இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், ஓகேவா? இந்திய தேசிய இயக்கம், ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 10 கொஷின்ஸ் கன்ஃபார்ம், ஓகே. 10 கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா இதில் கன்ஃபார்மாக கேட்பாங்க, ஓகேவா? 10 கொஷின்ஸ் கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த INM, எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, ஓகேவா? இந்த 3 சப்ஜெக்ட்டு 10 கொஷின்ஸ் கேட்பாங்க, ஓகேவா? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த INM என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம், ஓகேவா? இது பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ஓகேவா? இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, இந்தியா இந்த 2 லெவலில் பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் எப்படி ஸ்ட்ரைவ் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணோம், நல்லா லேர்ன் பண்ணோம், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேவா? இது நல்லா பார்த்துக்கோங்க, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, ஓகேப்பா? அதாவது ஃபஸ்ட்டில் இப்போ ஜாயின் பண்ணவங்க டெஸ்ட்டு எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி தெரில அப்படிங்கிறீங்க, ஓகேவா? டெஸ்ட்டு என்ன பண்ணோம், ஈவினிங் 7 o'clock என்ன பண்ணிடுவேன், நான் கொஸ்டின் பேப்பர் நான் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவேன், ஓகேவா? அந்த குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அதாவது 1வது இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் ஏன்னா ஆப்ஷன் ஏ என்பது அந்த ஆப்ஷன் ஏ மட்டும் கொஸ்டின் நம்பர் 1 போட்டு ஆப்ஷன் ஏ, கொஸ்டின் நம்பர் 2 போட்டு ஆப்ஷன் சி, கொஸ்டின் நம்பர் 3 போட்டு ஆப்ஷன் பி. அந்தமாதிரி என்ன ஆப்ஷனும் நீங்கள் நம்பர் போட்டு எழுதிடணும். அதுக்கடுத்து 8 o'clock நான் பார்த்திங்கன்னா ஆன்சருக்கு அனுப்புவேன். அந்த ஆன்சர் பார்த்து உங்களுடைய ஆன்சரை நீங்கள் வேல்யூஷன் பண்ணிக்கணும். வேல்யூஷன் பண்ணிட்டு இப்போ 100 கொஸ்டின்னா 100க்கு எத்தனை 89. அந்தமாதிரி நீங்கள் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்கள் பேர் ப்ளஸ் உங்களுடைய மார்க்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் டாப்பர்ஸ் யாருன்னு 8:30 அனௌன்ஸ் பண்ணிடுவேன், ஓகேவா? இதுதான் பார்த்திங்கன்னா ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விரைவில் நம்ம பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மெத்தடில் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? பண்ணவங்க ஓகே, பண்ணாதவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள். புதுசாக பண்ணுறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி, ஓகேவா? ஃபஸ்ட் டெஸ்ட் பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா டியூஸ்டே, ஓகேவா? டியூஸ்டே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இன்கம்ப்ளீட் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க, ஓகேவா? கம்ப்ளீட் பண்ணிட்டு இதுக்குள்ளே போகலாம், ஓகே. ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா 12லேருந்து 2 லெசன் எடுத்துக்கிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா? இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சியும் ஒன்று, தீவிர தேசியத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும், அப்படிங்கிறத இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காந்தியடிகள் வரதுக்கு முன்னாடி என்னது இதெல்லாம் நடக்கிற ஈவெண்ட்ஸு, ஓகேவா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா 2 நாள் ஆட் பண்ணிட்டேன், ஓகேவா? அக்டோபர் 15, அக்டோபர் 16, ஓகேவா? அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமியிலே பார்த்திங்கன்னா தேவையான கரண்ட் அஃபேர்ஸு பக்காவாக ரெடி பண்ணி போட்டு வந்துட்டுருக்குறோம். அங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் நாங்கள் எடுப்போம். நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து என்ன பண்ணிக்கோங்க, நம்ம கொஸ்டினை நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. 2 days கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் இனிமேல் படிக்க வேண்டியது இருக்கும், ஓகேவா? அதுக்கு அடுத்த நாள் கண்டினியூவாக டெஸ்ட்டு போட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி, ஓகேவா? 2வது டெஸ்ட்டு போட்டிருக்கு, ஓகே. அதுலேயும் பார்த்திங்கன்னா 12th 1, 11th 1, ஓகேவா? இந்திய விடுதலை போரில் உலக போரின் தாக்கம், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள், ஓகேவா? இதுதான் பார்த்திங்கன்னா அடுத்தது நாம் பண்ண போகிறது, ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா அக்டோபர் 17 அண்டு 18, ஓகேவா? அந்த 2 நாள் 2020, ஓகேவா? அந்த 2 நாளுடைய கரண்ட் அஃபேர்ஸை நல்லா பார்த்துக்கோங்க நம்ம வெப்சைட்டில், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 3வது, ஓகேவா? 3வது 26ஆம் தேதி பண்ணியிருக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட் டே, ஓகேவா? 3வது டெஸ்ட்டு, ஓகே. இது எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா 11th 1, 12th 1, ஓகேவா? நவீனத்தை நோக்கி, ஓகேவா? நவீனத்தை நோக்கி ஒரு பாடம். அதுக்கடுத்து காந்தியடிகள் தேசத் தலைவராக உருவெடுத்து மக்களை ஒருங்கிணைத்தல், ஓகேவா? காந்தி காலம்னு சொல்லுவாங்க. இந்த லெசன், ஓகேவா? 12th standard. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 19 அண்ட் 20, 2 days கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் படிச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கடுத்தது 4th day பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி, ஓகேவா? 4th day பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி அடுத்த நாள் கண்டினியூவாக, ஓகேவா? 12th ஒரு லெசன், 10th ஒரு லெசன், ஓகேவா? காந்திவாத அரசியலில் வகுப்புவாதம், அதுக்கடுத்து காந்தி காலகட்டம், ஓகே. இதை நம்ம
பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ 1915 to 1947 வரலும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 21, 22. ஸோ நம்ம சேனல், ஓகேவா, நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5th டே. ஓகேவா? 5th டே வந்து பார்த்திங்கன்னா 28 நவம்பரில் போட்டிருக்கிறோம். ஸோ கண்டினியூவாக அதில் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு லெசன், 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு லெசன். ஓகேவா? 12th வந்து பார்த்திங்கன்னா ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 10th நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா காலனியத்துக்கு எதிராக இயக்கமும் தேசியத்தின் தோற்றமும். ஸோ அப்படின்னு லெசன் வந்து பார்த்திங்கன்னா 10th நியூ புக்கிலேருந்து போட்டிருக்கிறோம். அதை பார்த்துக்கோங்க. ஸோ அக்டோபர் 23, 24. ஓகேவா? ஸோ 2 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ 6வது டெஸ்ட் நம்ம எங்கேருந்து கொடுக்குறது 28ஆம். ஸோ கண்டினியூவாக போட்டிருக்கிறோம். ஓகேவா? ஸோ 12th புக் ஒன்று அண்டு 11th புக் ஒன்று. ஓகேவா? ரெண்டுமே நியூ புக்கு தான். ஓகேவா? ஸோ காலத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு, ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள். ஓகேவா? ஸோ என்னென்னா நம்மளுக்கு அவங்க பண்ணி கொடுத்தாங்க, ஸோ என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இதெல்லாம். ஓகேவா? அதேமாதிரி அக்டோபர் 25, 26. ஸோ 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சிலபஸ் கவர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7th ஒன். ஓகேவா? ஸோ 7வது நாள் என்ன பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 30ஆம். ஸோ அடுத்தது கண்டினியூவாக போட்டிருக்கிறோம். ஸோ 10th நியூ புக்கில் 1 அண்டு 12th நியூ புக் வால்யூமில் 1. ஓகேவா? ஸோ எடுத்துருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா? ஸோ ஆத்மரங் பாண்டுரங்க. ஓகே, ஸோ அன்னி பெசண்ட்டு, சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஓகே, சுவாமி விவேகானந்தர், ராமலிங்க அடிகள். ஓகே, ஸோ இந்தமாரி தந்தை பெரியார் இவங்க எல்லாமே இதில் வருவாங்க. ஸோ இவங்களை பற்றி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இந்த லெசன்லாம் என்னது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் படிக்கக்கூடிய லெசன்ஸ் இது எல்லாமே. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 27 அண்டு 28. ஓகேவா? ஸோ 2020 நம்மளுடைய வெப்சைட்டில் என்ன பண்ணிடுவாங்க, அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், எடுத்துருக்குறோம். ஸோ அதுவே உங்களுக்கு போதுமானது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8வது நாள். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே ஆஃப் ஐஎன்எம் டெஸ்ட்டு. ஓகேவா? 8 நாள் ஸ்டடி பிளான் தான் நான் போட்டிருக்கிறேன். ஸோ ஓகேவா? ஐஎன்எம்முக்கு எவ்வளோ நாள் ஸ்டடி பிளான்? 8 days. ஓகேவா? 8 days ஸ்டடி பிளான் தான் நான் வந்து போட்டிருக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஸோ லாஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா December 1. ஓகேவா? ஸோ டிசம்பரில் வந்து இது ஃபஸ்ட் தேதியில் என்ன பண்ணிடுறேன், நான் முடிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ 10th நியூ புக்கு அண்டு 8th நியூ புக்கு. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள், அதுக்கடுத்து மக்கள் புரட்சி. ஓகேவா? ஸோ இந்த 2 லெசன் நான் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? அதுக்கடுத்து அக்டோபர் 29 அண்டு 30. ஓகேவா? ஸோ 2 தேதிக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஐஎன்எம்முக்காக ஃபாலோ பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ நீங்கள் வேறு எதையும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. ஸோ நியூ புக்கில் தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்குறேன். நியூ புக்கு படித்தா போதும். ஸோ வேர்ல்டு புக்கு எல்லாத்தையுமே இது என்ன பண்ணியிருக்குது, கவர் பண்ணி கொடுத்துருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இப்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 8 days ஸ்டடி பிளான் தான் இது. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா 8 days ஸ்டடி பிளான் தான். ஓகேவா? அதனால் 8 நாளில் நம்ம செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து அடுத்த செவ்வாய்க்கிழமை முடிகிற அளவுக்கு இந்த ஸ்டடி பிளான் போட்டிருக்கிறோம். ஸோ உட்காந்து நல்லா பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்னுடைய வீடியோஸை கண்டிப்பாக ரெகுலராக பார்த்துட்டு எப்பயும் போல் கமெண்ட் அண்டு ரிப்ளை பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு தான் இனிமேல் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். நான் சும்மா குரூப் வந்து கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ரைட்டா, நானும் என் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறேன், 2K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறேன், 3K வச்சுருக்கிறேன். எனக்கு அந்தமாரிலாம் இல்லை. ஓகேவா? என்னோடய குரூப்பில் 100 பேர் நல்லா என்ன பண்ணுறாங்க, என்னை ஃபாலோ பண்ணி வராங்க, வீடியோஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க, டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுறாங்க. 100 பேர் 200 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் எனக்கு வேணும். ஓகேவா? எனக்கு ஆள் கணக்கு வேணாம், எனக்கு அட்டன் பண்ணுற ஆள் கணக்கு தான் எனக்கு எல்லாம் வேணும். ஓகேவா? பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க தான் வேணும், சும்மா கணக்கெலாம் எனக்கு தேவையில்லை. ஓகேவா? அதனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்கிறவங்க யாரையும் என்னுடைய குரூப்பில் நான் வச்சுக்க மாட்டேன். ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலகிராம் குரூப்பு ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பையே என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நான் ஆல்ரெடி ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன்.
ஓகேவா. அதனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மெம்பர்ஸை நான் குரூப்பும் க்ரியேட் பண்ணி புதுசாக மெம்பர்ஸாக என்ன பண்ணிட்டாங்க ஆட் ஆகிட்டுருக்குறாங்க. அவங்களுக்குலாம் லிங்க் அனுப்பிச்சிட்ருக்கிறேன். ஓகேவா. எனக்கு ரிப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து லிங்க் அனுப்பிச்சிட்ருக்கேன். ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ அதனால் நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் ஜாயின் பண்ணிட்டா டெய்லியும் டிஎன்பிசிக்கு நான் கொடுக்குற சப்ஜெக்டை படிக்கணும். ஓகேவா. வீடியோஸை பார்க்கணும், அந்த டெஸ்ட் எழுதணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இருக்கும். ஓகேவா. இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துக்கோங்க, நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.